ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இட்லி, தோசை, ஒயிட் ரைஸ் அப்படின்னு எல்லாத்துக்கும் சூப்பரான ஒரு உருளைக்கிழங்கு குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது நம்ம குக்கரில் செய்கிறதுனால சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து வீடியோ போடும்போது உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ சில மசாலாக்கள் எல்லாம் வறுத்துக்கலாங்க. தக்காளி, வெங்காயம்லாம் வறுத்துக்கலாம். அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டுட்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறேங்க. அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஓரளவு நல்லா பழுத்த தக்காளியாக 2 தக்காளி சேர்த்துக்கலாங்க. 2 தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை, 4-5 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். இது ரொம்ப வதங்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இதனுடைய பச்சை வாசனையெல்லாம் போயிட்டு ஓரளவுக்கு வெந்து வந்தால் போதும். இப்போ காரத்துக்காக 3 வரமிளகாய் சேர்த்துக்கலாங்க. நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாயோட அளவை சேர்த்துக்கலாம். நீங்கள் மிளகாய் சேர்க்கலை அப்படின்னா மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ இது ஓரளவு வதங்கட்டுங்க. இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாங்க. ஜீரகம் சேர்த்துட்டு அதையும் நல்லா எண்ணெயிலேயே நல்லா பொரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ இந்த தக்காளி, பூண்டு, வெங்காயம், ஜீரகம் இதனுடைய பச்சை வாசனையெல்லாம் போயிட்டு ஓரளவு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போ தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துருக்குறேன். தேங்காய் துருவல் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். தேங்காய் துருவல் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்தில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அந்த சூட்லேயே வந்துட்டு தேங்காய் துருவல் நல்லா வெந்து வர மாதிரி ஆயிருங்க. தேங்காயை இந்த மாதிரி வறுத்துட்டு சேர்க்கும்போது நீங்கள் குழம்பு வந்துட்டு காலையிலையும் வச்சுக்கலாம், மத்தியானம் வச்சுக்கலாங்க. நைட்டு வரைக்குமே அவ்வளோ சீக்கிரம் கெடாது. நீங்கள் தேங்காய் வந்துட்டு பச்சையாக சேர்க்கும்போது தான் குழம்பு ஒரு மாதிரி கெட்டு போயிருங்க. இது போல் வறுத்துட்டு சேர்க்கும்போது நீங்கள் மத்தியானமும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த குழம்பு சூப்பராக இருக்கும். இப்போது வீட்டில் அரைச்ச வீட்டு மிளகாய் தூள் வந்துட்டு நம்ம குழிக்கரண்டியில் ஒரு குழிக்கரண்டி அளவு சேர்த்துருக்குறேங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணியே தான் இருக்குது. அந்த சூட்லேயே வந்துட்டு இந்த வீட்டு குழம்பு மிளகாய் தூளையும் வந்துட்டு போட்டு கலந்துக்கலாம். கலந்துட்டு இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாங்க. அரைச்ச விழுது ஒரு ஓரமாக வச்சதுக்கப்புறமா ஒரு குக்கர் எடுத்துகிட்டு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். நம்ம ஏன் குக்கரில் செய்கிறோன்னா சீக்கிரமாக வெந்து வந்துடுங்க. அதனால தான் வந்துட்டு நான் குக்கரில் செய்கிறேன். இல்லைன்னா நீங்கள் எப்போதும் போல் எப்படி செய்வீங்களோ அதே மாதிரி வடச்சட்டியில் கூட செஞ்சுக்கலாம். சூப்பராக இருக்கும். இப்போ கடுகு, கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. நீங்கள் சட்டியில் செய்யும்போது வந்துட்டு ரொம்ப நேரம் வேகிறது மாதிரி இருக்கும். இதே வந்துட்டு நீங்கள் குக்கரில் செய்யும்போது சீக்கிரமாக வெந்து வந்துடும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு வந்துட்டு தோலெல்லாம் நீக்கிட்டு மீடியம் சைஸ் பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்குறேங்க. இது போல் கட் பண்ண உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. மஞ்சள் தூள் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக லைட்டாக தண்ணி தெளித்து விட்டுக்கலாங்க. எண்ணெயில் ஓரளவு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுக்கலாம். தண்ணி வந்துட்டு நீங்கள் அதிக அளவில் சேர்க்க வேண்டாம். லைட்டாக வந்துட்டு அந்த கிழங்கு வந்து அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக சேர்த்துட்டு இப்போ நம்ம அரைச்ச மசாலாக்கள் எல்லாம் சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு வந்தோம்ல அந்த மசாலாக்கள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம். அந்த மிக்ஸி ஜாரையும் கழுவிட்டு அந்த தண்ணியும் வந்துட்டு இதுலேயே சேர்த்துக்கலாங்க. குழம்பு வந்து உங்களுக்கு எந்த அளவு தேவைப்படுதோ நீங்கள் அந்த அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப கிரேவியாக வேணும் அப்படின்னா நீங்கள் தண்ணியோட அளவை குறைச்சிக்கலாங்க. அல்லது குழம்பு தண்ணி மாதிரி வேணும் அப்படின்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணியோட அளவை சேர்த்துக்கலாம். கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம்.
இது போல் வேகிறது அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கணுங்க. நீங்கள் மூடி போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கரம் மசாலா, அதாவது 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா, அதுக்கப்புறமா கறி மசாலா சேர்த்துக்கலாங்க. மட்டன் மசாலா தான் சொல்கிறேன். இது ரெண்டும் 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம மூடி போட்டு மூடிட்டு 3 விசில் விட்டோன்னா நல்லா சூப்பராக வெந்து வந்துடும். நம்மளோட உருளைக்கிழங்கு குழம்பு சூப்பராக தயாராகிடும். இது வந்துட்டு இட்லி, தோசை, ஒயிட் ரைஸ் அப்படின்னு எல்லாத்து கூட சாப்பிட்றதுக்குமே சூப்பராக இருக்கும். குக்கர் மூடி நீக்கினதுக்கப்புறமா வந்துட்டு நீங்கள் கொத்தமல்லி இலைகள், கருவேப்பிலை தூவி இறக்கிடலாங்க. சூப்பராக இருக்கும். இதே போல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இருந்து பாப்பா கிச்சனில் நிறைய இது போல் வீடியோக்கள் இருக்க விருப்பப்பட்டீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.